இன்றைக்கு தமிழனுக்கு எதிராக உலக நாடுகள் எல்லாம் மிக அழகாக தந்திரமாக பகடை உருட்டிக் கொண்டிருக்கிறது. ஆம், நாங்களும் அவர்களுக்கு பின்னால் பிஸ்கட்டுகளுக்கு அலையும் நாய்க்குட்டிகளை போல வாலாட்டி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பண்பாடும் பாரம்பரியமும் பூச்சியங்களாக அடையாளம் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, குப்பைகளாக காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் எதற்காக இந்த குப்பை பண்பாட்டின் ஆலயங்களையும் கட்டடங்களையும் சுற்றி உங்களுடைய ஐரோப்பிய அமெரிக்க ஆய்வு என்கிற பேரிலே கழுகுகள் சுற்றி சுற்றி வட்டம் எடுக்க வேண்டும்? எங்களுடைய மரதக்களையும் இசைக்களையும் ஆய்வு செய்வதற்காக எதற்காக நீங்கள் கோடி கோடியாக செலவு செய்ய வேண்டும்? எங்களுடைய யோகக்கலையை கோடி ரூபாய் செலவில் எதற்காக நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும்? அதையும் தாண்டி எங்களுடைய மூலிகை காடுகளுக்குள்ள எதற்காக ரகசியமாக உங்களுடைய உலங்கு வானூர்திகள் உலாவ வேண்டும்? ஏதோ இருக்கிறது என்பதனால் தானே எங்களை சுற்றி சுற்றி வருகிறீர்கள். இன்றைக்கு எப்படி இயேசு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற போது அவருடைய மேலாடை எனக்கு உள்ளாடை எனக்கு என்று ஆளுக்கு சீட்டு போட்டுக் கொண்டார்கள். அதை போல இன்றைக்கு தமிழன் நிலங்களுக்கும் சொத்துக்களுக்கும் ஆளுக்கு உனக்கு எனக்கு என்று அடிபட்டு கொண்டு சீட்டு போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு தெரியுமா? தெரியாது. தோற்க போகிறோமா? எப்படி போர் செய்ய போகிறோம்? எது வெற்றி? இப்படை தோற்கின் என்பதற்கு முன்பதாக எது வெற்றி? வெற்றி என்பது ஒரு இனத்தை அழித்து இன்னொரு இனம் வாழ்வது கிடையாது. வெற்றி என்பது எந்த இனம் தன்னுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்கிறதோ அதற்கு பெயர் தான் வெற்றி. நம்முடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்ய போகிறோம்? இன்னொரு யுத்தம் செய்ய போகிறோமா? 30 ஆண்டுகள் படை வளர்த்தோம், ஒரே நாளில் தாரை வார்த்து கொடுத்தோம், வீட்டுக்கு ஒரு வீரன் என்று அனுப்பி இன்றைக்கு அனுப்புவதற்கு எங்களிடம் எதுவும் கிடையாது, இலக்கு எதுவும் கிடையாது. இந்த நேரத்தில் எந்த ஆயுதத்தை ஏந்தி இந்த படையை பாதுகாக்க போகிறோம்? நமக்குள்ளே 1000 பிரிவுகள், ஜாதி சண்டை, மத சண்டை, அந்த சண்டை இந்த சண்டை. தேயிலை தோட்டங்களுக்கு கீழே தமிழன் செத்து விழுகிற போது இந்திய தமிழன் தானே என்று பேசாமல் இருந்தோம். ஒரு தமிழனை 18 நாடுகள் சேர்ந்து தம்சம் செய்த போது என்ன செய்து கொண்டிருந்தோம்? இலங்கை தமிழன் தானே என்று பார்த்துக் கொண்டிருந்தோம். இப்படி போனால் நம் படைக்கு என்ன ஆகும்? எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நான் ஒரு மரத்தமிழச்சி, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, எதிர்காலத்திலே எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். அவளுக்கு அவளுடைய தமிழின் அருமையை சொல்லி சொல்லி கதையாய் சொல்லி வளர்க்க வேண்டும். அதற்கு முதலாவது என் இனம் இருக்க வேண்டும் ஐயா. என் இனம் இருப்பதற்காக எந்த ஆயுதத்தை எடுத்து நான் போராடுவேன்? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களையும் முகவரிகளாக சொன்ன இனம் எங்களுடைய இனம். அந்த ஆயுதத்தை கையில் எடுப்போம். இயற்கையை பாதுகாப்பதுதான் ஒரு இனத்தை பாதுகாப்பதாகும். இறுதியில் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். புலி பதுங்குவது எல்லாம் பயந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. நன்றி, வணக்கம். பிரியதர்ஷினி, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப அழகா மண் வாசனையோடு பேசினீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா இப்பவே உங்களுடைய பேச்சுக்கு வெற்றி வாகை சூடுகிறோம். ஏன்னா அந்த ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளும் நீங்க சொன்னதெல்லாமே அனுபவபூர்வமா பார்த்துருக்கீங்க. எதிர்காலத்திலையும் எப்படி அதை கொண்டு செலுத்துவீங்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பா என்னுடைய குழந்தைக்கு என்ன சொல்லி தருவேன்னு சொன்னீங்க பாருங்க. அந்த உணர்வு தான் வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நல்ல உணர்வுக்கு பாராட்டுகள். உங்களுக்கு ஒரு கேள்விமா. இப்போ யானையின் பலம் எதிலே? தும்பிக்கையிலே. மனிதனுடைய பலம் எதிலே? நம்பிக்கையிலேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? உங்கள்கிட்ட அந்த நம்பிக்கை நிறைய இருக்கு. இந்த மனிதனுடைய பலம் நம்பிக்கையில் இருந்தால் எந்த பகை உணர்வு வந்தா கூட நம்ம எதிர்த்து போராடலாம், இனத்தை காக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா? இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. மனிதனுடைய பலம் நம்பிக்கையை வைத்து இதை எப்படி கொண்டு போவீங்க வெற்றி அடைய? நான் எதுவாக எதை நினைக்கிறேனோ நான் அதுவாக ஆகிறேன். என்னுடைய எண்ணங்கள் தான் என்னை வடிவமைக்கிறது. கண்ணாடிக்கு முன்னாக நின்று நான் இதுதான், நான் கருப்பியாக இருக்கிறேன், நான் ஒரு கிளியோபட்ராவாக என்னை நினைத்துக் கொண்டால் நான் கிளியோபட்ராதான். அப்படித்தான் ஆகிறேன். அதைத்தான் சொல்கிறேன். என் இனத்திற்கு ஆண்டாண்டு காலம் தொட்டு ஒரு மரபு இருக்கிறது. ஆண்ட பரம்பரை நாங்கள் ஒன்றும் மாண்ட பரம்பரை கிடையாது என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு சோறு போடும். விழுகிற போதெல்லாம் தூக்கி தூக்கி அந்த நம்பிக்கை நிறுத்தும். நான் இந்த இடத்திலே ஒன்றை நம்புகிறேன். இன்றைக்கு நடக்கிற மேலித்திய நாகரிகத்திலே மேலித்தியம் நிறைய விடயங்களை கற்றுக் கொடுக்கும், வளர்ச்சியினுடைய உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்தும். ஆனால் ஒரு நாள் ஒரு கேள்வி வரும். இந்த எல்லாமே தலைகீழாய் மாறும். இதை யார் சரிப்படுத்த போகிறார் என்ற கேள்வி வரும். எங்கிருந்தான் என்று தெரியாது, என்ன செய்தான் என்று தெரியாது. ஆனால் அந்த இடத்திலே ஒருவன் எழும்பி நிற்பான். அவன் நான் தமிழன்.
அந்த எழும்பி நிற்கிற தமிழன் எல்லா தீங்குகளுக்கும், எல்லா விடை காண முடியாத கேள்விகளுக்கும் ஒரு பரிகாரியாக எழுந்து நிற்பான். அது என்னுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கைப்படி எல்லாமே நடக்கும் என்று நான் நம்புகிறேன்.